இந்த கொல்லோன்னு மட்டும் முயற்சி செஞ்சா அதுக்கு பதில் பயங்கரமாக இருக்கும். கண்ணகி தாயார் சிலம்பால் அடித்தது மதுரையை, இந்த சிலம்பு இந்த உலகத்தையே அழிக்கும். என்ற உண்மையாகவே தெய்வம் இந்த அழிக்க சக்தியை தந்துக்கிட்டு வைங்க. அப்ப நான் என்ன செய்வேன் மகனே? அந்த சினம் எந்த சினத்தை உண்டாக்கணும் தான் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, யாரும் கூட தெரியாது. போயிட்டு வந்து ஓ நம சிவாய், ஓ நம சிவாய், ஓ நம சிவாய் தான் இருக்கிறது. சிறு பிள்ளைத்தனமான வணக்கம். அந்த வணக்கத்துக்கு பவர் கூட. கண்ணாடியை பார்க்கல, கண்ணாடியை பார்த்தா மாதிரி அதுக்குள்ள அந்த கண்ணாடியில தெரிஞ்ச உருவம் ஒரு தங்க மனிதன். எனக்கு பதிலாக உள்ளுக்கு தெரிஞ்சது ஒரு தங்க மனிதன். அது ஆள் ஒரு இருள் ஒன்று பரிந்துமா அந்த பொடியை டக்கடி பார்த்துச்சுன்னா ஐயோ மழை ஒன்று வருது ஐயா, இது ஒரு அதிசயமான மழையா இருக்க போகுது. மழை அப்படியே தேஞ்ச மகனே அந்த கோயிலுக்குள்ள அப்படி தண்ணி அப்படி தள்ளி விடும். நான் டக்குன்னு தும்பு தடி எடுத்து பிடிச்சி அப்படியா 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 கழுவோணுமே கழுவோணுமே முட்டைக்கு விட்டேன். உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் அன்பானவன் ஆர்கியமிருவின் பணிவான வணக்கங்கள். இன்றைய தினத்திலும் நாங்கள் ஒரு சிறப்பான காணொலியின் வாயிலாக உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினத்தில் நாங்கள் மீண்டும் எங்களுடைய அநேகமான காணொலி பதிவுகளிலே தன்னுடைய அறிமுகமே கலியுகம் அழியப் போகிறது என்கின்ற விதமாக குறிப்பிட்டிருந்த அந்த ஐயாவுடன் தான் இன்றைய சந்திப்பையும் நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். என்ன விடயம் என்று பார்த்தோமாக இருந்தால் இன்றைய தினத்தில் அவர் எங்களுடைய மட்டக்களப்பில் இலங்கையில் வந்து மட்டக்களப்பில் எவ்வாறு கண்ணகி அம்மன் தோற்றம் பெற்றார் போன்ற இந்த கலியுகத்திலே எவ்வாறு தோற்றம் பெற்றார் என்கின்ற தகவலோடு இணைந்து அவருக்கு தெய்வங்களால் நடாத்தப்பட்ட அந்த அதிசயங்களையும் அவர் எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். அந்த வகையில் அந்த காணொலியை தான் நாங்கள் முற்றுமுழுதாக பார்க்க இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்க. தெய்வங்களால் நிகழ்த்தப்பட்ட அநேகமான அதிசயங்களோடு இந்த காணொலியானது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கின்றது. ஆகவே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதோட வந்து எங்களோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். என்ன விஷயம்னா, நம்ம இப்போ நிறைய நாளைக்கு பிறகு உங்களை வந்து சந்திச்சிருக்கிறோம். என்னென்னா நீங்கள் கடந்த காணொலி எடுக்கிறப்ப நீங்கள் சொல்லியிருந்தீங்க மட்டக்களப்பில் எங்களை இங்கே வந்து கண்ணகி அம்மன் தோன்றின கதையெல்லாம் விளக்கங்களையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன அது பற்றி எங்களோட மக்களுக்கு நீங்கள் தெளிவான விளக்கங்களை கொடுங்களேன். கண்ணகி அம்மன் எங்கே பிறந்திருக்கிறா? கண்ணகி அம்மன் பிறந்தது வந்து அவங்க இந்தியாவில். அவ வந்து இங்க வந்து தங்கியிருந்தது ஆரையம்பதி. அந்த கதைகளையும் அந்த இடத்துல கொண்டு போய் என்ன உருவாக்குற விதத்தையும் சொல்றதுக்காகத்தான் நான் உங்களை வர சொன்னேன். ஓகே, சொல்லுங்க. எப்படி கண்ணகி அம்மன் ஆரையம்பதியில வந்து இருக்கிறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்ணகி அம்மன் தலைவிரி கோலத்தோட அந்த காலத்துல மகனே எல்லா இடமும் பெருசா இல்லை, குடிசைகள் தான், ஓட குடிசைகள். அப்படி ஒரு கட்டத்தில் இப்போ ஆரையம்பதியில கண்ணகி அம்மன் இருக்கிற அந்த இடத்துல இப்போ வாரா எப்படி ஒரு பொன்னி கிழவியோட ஒரு கிழவி அங்கே இருக்கிறா கோயிலில். ஒரு பம்மி மரம் இருக்கிறா, அவ இருக்கிறா. சரி, இருக்கும்போது இவ வாரா தலைவிரிகோலத்தோட தலையை விரிச்சு அவள் சடகுணவதானே தலைவிரிகோலத்தோட வாரா. வந்து என்னம்மா சிவமா இருக்கிறியா அதுட்ட அவங்க தூக்கம் விசாரிச்சு கொண்டு அதில் அந்த இடத்துல இருந்துட்டான். இருந்து கொண்டோ சொல்லிக்கிறா, அம்மா எனக்கு தலை கொஞ்சம் கடிக்கிற மாதிரி கொஞ்சம் பெயின் பார் அப்படி சொல்லிக்கலாம். அப்ப இவ போய் அவட தலையை விரிச்சிக்கிறா. தலையை விரிச்ச உடனே மகனே அந்த தலை நிறைய கண். அப்ப இவ கொஞ்சம் பயம் வந்துட்டு, அவளோட ஜென்மம் தானே, அப்ப அவ கொஞ்சம் பயம் வந்துட்டு. அப்ப கொஞ்சம் தடுமாறணுன்னே சரி சரியா விட்டு போட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன ஒரு பந்தலோட போட்டு பூசை வைக்க சொல்லு. பத்தக்கட்டாடியார் அந்த குடியில அவங்க போட்டு இப்ப அதுல ஒரு சிதர் பந்தலோட போட்டு அதுல வச்சு பத்தக்கட்டாடியார் ஒரு கட்டாடியார் அவர் தான் இந்த கோயிலுக்கு முதல் பூசாரி. அவர் படிப்பறிவு இல்லாத ஒரு ஆள், வெற்றிலை வியாபாரம் பண்றது, படிப்பறிவு இல்லாத ஒரு ஆள். அப்ப வந்து இவ போய் அவரோட போய் இடைக்கடைக்க விளையாடுறது,
செல்ல விளையாட்டு, அவ்வளோ விளையாட்டு தாயார் இல்லவா, ஆமா. செல்ல விளையாட்டுகள் விளையாடி 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 கடைசியாக ஒரு நாள் போய் பேய் பத்த கட்டாடி வாடா விளையாட. இவர் அவருடைய சத்தம் கேட்டாலே ஒரு பயத்தில் ஒழிச்சிட்டு படுக்கிறது. இவர் என்னம்மா வந்தாலே வா வா என்னோட வா அப்படி சாப்பிடுறது போகணும். எனக்கு இல்லை வாடா பின்னால ரெண்டு கூட்டிக் கொண்டு அப்படியே போய் இப்போ நீங்கள் மெயின் ரோட்டில் பார்க்குறீங்க அந்த மகாவித்தியாலயம் இருக்குதானே, அந்த மகாவித்தியாலயத்துக்கு நேர் அப்படியே கடற்கரையை போகுது அந்த ரோடு. அங்கே நரசிங்க வைர சுவாமி கோயில் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல போய் இவ அந்த இடத்துல போய் காட்டுக்குள்ள போகக்குள்ள இவ பார்க்குற ஆளை காணல, நின்று கத்துறது நின்று கத்துனோடனே டே இந்த வாரண்டா அப்படின்னு சொல்லி இப்படியே தத்தி ஏற்றி 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 கடற்கரையை கொண்டு போய் கடலுக்குள்ள இறங்கி நின்று இவரை கடலுக்குள்ள கூப்பிட்டு வச்சு அவரை நாக்க நீட்டுண்டா இவர் நாக்க நீட்டுனா நாக்கில் ஒரு இதால இன்னத்தாலேயோ உண்டால எழுதுறான். அதில் அந்த எடுத்துதான் மகனே இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் அவ்வளோ புராணம். இன்றைக்கு எந்த கோயில் கண்ணகி அம்மன் கோயில் கொண்டு போனாலும் குளுத்தி பாட்டு வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, சகலதும் ஏட்டுல அவங்க அந்த காலத்து ஏடு தானே, ஏட்டில் எழுதி தான் அதை இன்றைக்கும் குளுத்தி பாட்டாக பாவிச்சு நடந்து கொண்டு இருக்குது. அப்படி நடக்குது. அதே டைமில் பிறகு அது முடிஞ்சதுக்கு பிறகு நான் என் அம்மாட்ட வயிற்றில் உருவாகினா அந்த இடத்துல இவன் என்ன செய்யறான்னு சொன்னால் கடற்கரைக்கு போகணும். அப்போ சொல்லிக்கா அப்பாட்ட சொல்லிக்கிறா, அப்பா நாங்கள் கடற்கரைக்கு நாம் கொஞ்சம் கடற்கரைக்கு போவோமே அப்படின்னு சொல்லி ராலை சாப்பாடாக சவைச்சு கொண்டு அங்கே போயிருக்கா. இப்போ நரசிங்க வைர சுவாமி கோயில் இடத்துல நான் அங்கே நிறைய அதிசயங்களை கண்டமான். அப்போ அங்கே கூட்டிகிட்டு கொண்டு போய் இவன் போய் அந்த கடற்கரை ஓரம் சாப்பிட்டுக்கிறான். அந்த அந்த காலத்துல இந்த காலத்தில் நடக்கிற தவறுகள் அதுதான் மகனே. இப்போ அந்த இடத்துல போய் காட்டுக்குள்ளே சாப்பிட்டோன்னே கரையாக்கன் என்ற ஒரு சக்தி உள்ள ஒரு சாப்பாடு. அதை சாப்பிட்டோடனே இவட வயிற்றுல அந்த சக்தி என்னோட சேர்ந்து இருக்கும். அப்போ நான் வளர்ச்சி அடைகிறது அந்த சக்தி தான். விளங்குதான் உங்களுக்கு இப்போ நான் இந்த சிக்கல்கள் கொஞ்சம் எனக்கு நடந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன் எங்கே ஆரையம்பதிக்கு. ஆரையம்பதிக்கு வந்தவுடனே 2009 2010 நினைக்கிறேன் கடற்கரைக்கு அந்த கோயிலில் சடங்கு நடந்து கொண்டிருக்குது. அப்போது அப்போ சரி என்று சொல்லிட்டு நான் அங்கே அவட போகிறேன். ஓடா எங்கே வச்சு சாப்பிட்டாவோ அந்த இடத்துல கொண்டு போய் என்ன வச்சிருக்கிறான், வச்சு கதைச்சு கொண்டிருக்கிறான். அந்தந்த கதை காய்ச்சி கொண்டு கடற்கரையை பார்த்த மாதிரி இருக்கிறோம். இன்றைக்கு அந்த இடத்துல நான் பிறகு போய் பார்த்த மாதிரி கால பைரவர் சிலை எனக்கு இருக்குதானே, கால பைரவர் சிலை. அப்போ கால பைரவர் சிலை உருவாக இருக்குது காரணம் அந்த அதை பார்த்தோன்னே இருக்கிற அதிர்ச்சி. அந்த கோயிலில் நிறைய இதுகள் நடந்தது எனக்கு. அப்போ அந்த கோயிலில் தெய்வமாரோட கூடிய யோகன் சொல்லி அவர் ஆஞ்சநேயர் இருக்காரு, அவர் ஆடி ஒரு மாலையை கொண்டு இந்த கழுத்துல போட்டு சொல்றார், இது அப்பா இது எனக்குரிய மாலை இல்லை, இது உனக்குரிய மாலை தான். விளங்குதா? அப்ப பெரிய ஒரு அதிர்ச்சி எனக்கு. நான் இப்போ அந்த மாலையை எடுத்து என் தம்பியில பிள்ளைகள் அங்கே நின்றது, அது மூலமாக அந்த மாலையை வீட்டை கொண்டு வைங்க மகன், நான் பின்னால வரேன் சைக்கிளில் நீங்கள் வந்து அங்கே மாமங்காரோட அனுப்பிட்டேன். அனுப்பிட்டு அங்கே வீட்டை போகிறேன். இந்த வீட்டுக்குள்ள தம்பியில வீட்டில் போய் பாருங்க, பின்மாமன் பெரிய ராமர் படம். இன்னைக்கு இந்த தம்பிக்காரன் ராமருக்கு தான் தெய்வம் ஆடுறார். எங்கேயுமே நடக்காத காரியம் ராமருக்கு அவர் அங்கே தெய்வம் ஆடுறார். அப்போ சரி என்று போட்டு அங்கே போகிறேன். இவர் அந்த மாலையை நம்மளோட தம்பிக்காரன் சரியா நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், அந்த படத்துக்கு தூக்கி போகிறான் அந்த மாலை. அப்போ ஏன் அது நடந்தது? ராமபிரானோட ஒரு சம்பந்தம் உண்டு நிறைய. அதாவது இப்போ நான் உண்மையான ஒரு வரலாறு சொல்ற மகனே, அந்த ராமர்ன்றது வேறு யாரும் இல்லை, நரசிம்ம வைரவர் அவதாரம். நான் கடவுள் இல்லை. கடவுளாக இருந்தா இங்க நடக்கிற அட்டூழியங்கள் அநியாயங்கள் நான் பார்த்து உடனே அப்படியே அதை முடிக்கிடுவேன். அவதாரங்கள் அனுப்புறது என்னன்னு சொன்னால் போய் இந்த இடத்துக்கு போய் சில சம்பவங்களை நாம் அனுபவிச்சு நோவெல்லாம் பெறும். இல்லைன்ற நோவுகள் வேதனைகள் அதுகள் இதுகள் எல்லாம் பெறும். இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர் என்று சொல்லப்படுற எல்லா நாயன்மாரும் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் இப்படியான பயங்கரமான சிக்கல்கள் அவதாரங்கள் பிறந்தா நடக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அவதாரமாக இல்லை பிறக்க வச்சது. ஒரு காலத்துல அவ கேட்கிறா, அப்பா இந்த உலக பாரத்தை என்னால் தாங்க முடியல, இந்த உலகத்தை எப்படியாவது அழிச்சாகணும்
அப்போ நாராயணன் என்ற சக்தி வந்து காக்கும் கடவுள். அவர் எடுத்த உடனே அடிக்க மாட்டார். சரி தாயே, நீ என்ன செய்கிற, நீ உன்னால் ஏழாண்டக்குள்ள, ஆனால் நான் என்னால் நேரடியாக இப்போ அடிக்க முடியாது. நீ ஏதாவது ஒரு தந்திரத்தை கையாண்டு அதன் மூலமாக அழிக்க விரும்பினி என்றால் அழி. அதில் வந்து மாற்றப்பட்டால் தான் நான். இந்த உண்மை தெரிந்தது ஒரே ஒரு ஆளுக்கு தான். ஆனால் என்னோட சில சில இடங்களில் நடந்த சம்பவங்களை பார்த்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது. அவன் மூலமாக தெரிஞ்சுதா இல்லை வெளியாக்களால் தெரிஞ்சுதா எனக்கு அது தெரியாது. நிறைய பேர் என்னோட விளையாட விதங்கள், நான் ஒரு கோயிலில் தெய்வம் ஆடி, நீங்கள் யார் வந்திருக்கிறீங்க, சிவன், பரமன், எனக்கு நிறைய பேர்கள் இந்த உலகத்தில் இருக்குது என்று சொல்லி நான் ஒரு இதை சொன்னோடனே வீரபத்திரர் வந்திருக்கார். சரி, வீரபத்திரர் சிவன் தானே. இந்த கட்டத்தில் வந்து எனக்கு அதை முடிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டு 20 வருஷமாக வாதாடி போராடி இன்றைக்கி இந்த உலகத்தில் நான் நின்று இல்லைண்ட கஷ்டங்களை பட்டு இன்றைக்கி இங்கே வந்து இந்த இடம் இது வந்து இல்லை என்னுடைய தலைமைப்பு இடம். இங்கே நடந்துக்க அதிசயங்கள் 1 2 அல்ல, நிறைய அதிசயங்கள். ஆமாம், என்னென்ன அதிசயங்களை நீங்கள் கண்டிருக்கீங்க? அப்போது என்ன போட்டு ஆட்டு இல்லைண்ட இதுகள் நிறைய விஷயங்கள். உதாரணமாக நான் இந்த கோயிலில் நிற்கிறேன், இந்த கீழுக்கு இந்த மலை அடிவாரத்திலிருந்து மேலுக்கு வரைக்கும் நான் தான் காவல். நிறைய நான் நிற்கிற காலத்தில் பார்த்தா எந்த விதமான இதுவும் கிடையாது. முழுவதும் துப்புரவனி முழுவதும் நல்ல நீட்டாக பார்த்து அங்கே மேலுக்கு போய் அவர் வேலை பார்த்து அப்பன் விளையாட பண்ண வேலை பார்த்து எல்லாம் செஞ்சு கடைசியாக ஒரு நாள் இப்படி தான் நிற்கிறேன். நாளைக்கு நான் உகந்தைக்கு போகணும். அப்போ காலெல்லாம் என்ன மேலுக்கு வேறு இறங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் காலில் சுகம் இல்லை. அதோடு வேறு எங்கே போய் அப்பா எல்லாம் செஞ்சு உனக்கு முடிச்சிட்டேன் ஐயா, நான் எப்படியாவது உகந்தைக்கு போகணும் என்று சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்த மாதிரி அந்த வெள்ளை மாவிளானதில் பார்த்தீங்கன்னா முழுவதும் கரை படிஞ்சு கிடக்குது. பொங்கலும் அவலும் அதையும் இதையும் பஞ்சாமிரதம் எல்லாத்தையும் கொட்டி நாசமாக்கி. அப்போ நான் கேட்குறவர்கிட்ட, அப்பா இது என்னப்பா இது இருக்கிற சாங்கம், உன்னை விட்டு நான் போகிறதுக்கு கொஞ்சம் போக மட்டும் படிக்கிட்டு அதுக்கு கூட எனக்கு இடம் இல்லையா? இது ஒரு அதிசயம், ஒரு சின்ன ஒரு அதிசயம் தான் நான் இப்போ கொடுக்கணும் என்று சொன்னால், எனக்கு இங்கிருந்து கீழே இருந்து முதல் தண்ணி எடுத்து 2 குடம் தண்ணி எடுத்து இந்த பிச்சை எடுக்கிறதுக்கு வாராக்கள் மூலமாக மேலே கொண்டு போயிருவேன். கொண்டு போய் ஒரு பட்டு துணி எடுத்து இதெல்லாம் அங்கே மேலுக்கு தண்ணி இருக்குல்ல, அப்போ பட்டு துணி எடுத்து வடிவா எல்லாம் தொடச்சி எல்லாம் செஞ்சு அப்படி நீட்டாக்கி போட்டு தான் கொஞ்சம் துப்புரவழி போட்டு தான் போகிறேன் நான். அப்போ இந்த பையனை ஐயா அப்படி எடுத்துக்கக்குள்ள என்னோட இலங்கை போக்குவரத்து செயல வேலைக்கு 2 பொடியினர் வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. என்ன சார் எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? அது வந்து காய்ச்சி கொண்டு இருக்கும்போது ஒரு இருள் ஒன்று பருதுமா அந்த கோயிலை பார்க்க. அந்த பொடியை டக்குனு பார்த்துச்சோன்னா, ஐயோ மழை வருது ஐயா, இது ஒரு அதிசயமான மழையாக இருக்க போகுது, நாங்கள் உங்களை பிறகு சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி படியால் ஓடி வந்துட்டாங்க. அந்த மழை அப்படியே பேஞ்ச மகனை அந்த கோயிலுக்குள்ளே அப்படி தண்ணி அப்படி தள்ளி விடும். நான் டக்குன்னு தும்பு தடி எடுத்து பிடிச்சி அப்படியா கழுவோணுமே உடைஞ்சு காலையில் அந்த அவ்வளோவே வெள்ளையாக்கிட்டேன். அப்படிப்பட்ட சில விகட கவி என்று சொல்றது பிள்ளையாடப்பன். அப்போ இன்றைக்கு அவர் வந்து அவர் விகடத்தனமானது வேலை. நான் போய் அங்கே தியானத்தில் இருப்பேன், ஒன்றுமே தெரியாது, தியானம் ஒன்றும் தெரியாது. போயிட்டு ஓம் நம சிவாய் அப்படிதான் இருக்கிறது. அது சிறு பிள்ளைத்தனமான வணக்கம். அந்த வணக்கத்துக்கு பவர் கூட. மற்றத்தனமாக போய் அந்த அகத்திய முனிவர் அதை செஞ்சார், விஸ்வாமித்திர முனிவர் செஞ்சார், அந்த வழியில போறது அது அவங்க பெரிய மகான்கள். அந்த வழி, அந்த மகான்கிற வழியை நாம கைப்பற்ற முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச விதமாக சிவனே பெருமானே ஓம் நம சிவாய், ஓம் தாயே பராசக்தி, ஓம் குமர பெருமானே, ஓம் பிள்ளையாரப்பனே, ஓம் நாராயணா, இப்படி தாங்க வணங்கணும். அதை விட்டு போட்டு நாம அந்த வணக்கம் தான். அதுக்கு நான் போய் அதில் தியானத்துல இருந்து கண்ணை மூடிக்கொண்டு சூரிய தேவனை பார்த்து வணங்குன்னு சொன்னா அந்த வானத்துல காட்டும் மாய யாழ வித்தைகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவேன். இப்படியாக இந்த பொழுதும் போய் கொண்டு வந்து இங்கே இதை விட நிறைய விளையாட்டுகள், அப்போ கணக்கு எல்லை இல்லாத விளையாட்டுகள். இப்போ கிட்டத்தில் நான் இப்போ ஒரு 5 நாள் இருக்கும், பின்னுக்கு ஒரு போனன் மகனே, அழகிய நாகம், ராஜநாகம், இந்த பின்னுக்கு ராஜநாகம், அழகிய நாகம், ராஜநாகம்ன்றது பெருசு தானே. அப்போ அந்த அழகிய நாகம் அது நின்று பார்த்தோன்னே எனக்கு வெளியே ஒரு ஆச்சரியம், இறைவா வந்துட்டியா? யானைகள் வந்து நின்று இதில் படுத்துக்குள்ள நின்று
இப்போ எல்லாரும் வந்து சொல்கிறாங்க இதுக்குள்ளால இந்த இது கோட்டைக்குள்ளால கையை தும்பிக்கையை போட இதுக்குள்ளால போட நீங்கள் பிடிச்சுக்குள்ள போடுக்காதீங்க. நான் பட்ட வேதனைகள் இன்றைக்கு எனக்கு உயிரோடு இருக்கணும் பண்ணுறதுக்கு உண்மையாகவே விருப்பம் இல்லை. எப்படியாவது இறப்பை தேட வேண்டும் என்ற ஒரு இடத்துக்கு அந்த அளவுக்கு இந்த மனம் பேதடிச்சு என்னடா நான் எந்த குற்றம் செய்யல மாதிரி தூமசூடி என்ற ஒரு சமாளில் என்ன கட்டி மயக்க நிலைமையில வச்சு தான் இவ்வளவு நடந்திருக்குது. வேணுமென்ற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போவாங்க. இப்போ இப்படியான நாடகங்கள் தெய்வங்கள் நடத்தி கொண்டே வந்திருக்குது. நீங்க தான் வந்து இன்றைக்கு நவீன உலகத்தை தான் காரணீங்க. அங்கே அதுக்கு அந்த கட்டிடம் இந்த கட்டிடம் இப்போ நான் சொன்ன அந்த குளக்கட்டு கணையம் எல்லாம் பெரிய பெரிய உயர்ந்த கட்டங்கள். ஒரு காலத்தில் நான் சென்ட் மைக்கேல்ஸ் பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன். எப்படி சொன்னால் இப்போ என்ன கொண்டு போய் மயக்க நிலைமை எதில் எங்கே கொண்டு போனாலும் ஒரு மயக்க நிலைமையை கொண்டு போகிறது. சரியா? அப்போ நான் அங்கே இப்போ இங்கே படிக்கக்குள்ள என்ன செய்வேன், சின்ன வகுப்புல சொற்று நெய்வேதியன் சோதி வானவன் சொல்லி அந்த இதுதான் படிச்சிருப்பேன். இன்னும் பல தேவாரங்களை படிச்சிருப்பேன். அங்கே போன உடனே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள போன உடனே ஸ்பீக்கரை பூட்டி பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமே அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வித்தியாசமானது கொண்டு வந்தாங்க. அப்போ எனக்கு அந்த திடீர் மாற்றம் அதோட கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளி நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடும். சரியாமானே? அப்போ அப்படியான ஒரு சிறையில் ஒவ்வொரு சிறையும் எனக்கு ஒவ்வொரு பயங்கரத்துக்கு தான் கொண்டு வச்சுது. சின்ன வயதிலிருந்து எனக்கு என்ன இந்த பிறப்பு, அதாவது வந்து மிக முக்கியமாக இந்த பிறப்பு வந்து எப்படின்னு சொன்னால் காந்தாரியின் சாபத்தால் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு காந்தாரி ஒரு கடும் சாபம் கொண்டு கொடுக்குறா. அந்த சாபத்தால் இந்த அப்பாவி சீவன் உலகத்தில் ஒன்றுமே அறியாருக்கு இல்லைன்ற கஷ்டத்துக்கு மத்தியில் பிறந்த இந்த சீவனை பிடிச்சி அந்த இதையெல்லாம் கொண்டு எந்த மண்டையில் போட்டு இங்கே கொண்டு தூத்தரிக்க, அதாவது அது இறைவனுக்காக நான் படுற கஷ்டத்துக்கு சந்தோஷப்படுறேன். அந்த உலகத்தை அழிக்கணும் பண்ணதுக்காக. இப்போ இந்த மனைவி சாதாரணமான ஆள் இல்லை. அன்னை ஆதிபராசக்தியின் அம்சம் சீதாதேவி. அந்த சீதாதேவி இந்த பிறப்பில் என்னன்னு சொன்னால் சண்டி மாகாளி என்ற சக்தியாக மாறி பிறந்திருக்கிறார். அந்த பிறப்பு இப்போ நான் இப்போ சொன்னேன் எங்களோட, நான் சவம் இருக்கும்போது தோத்திரவாகி சில தடவை இந்த கண்ணுக்கு தோத்திரவாகும். சில வேளை ஒரு அம்மன் சக்தி போக்குள்ள கூட அதை கூட எனக்கு பார்க்கறது கிடைக்கும். அப்போ அப்படியான ஒரு சக்தி உருவாகி அவக்காக அவட நன்மைக்காக என்ன அவன் உண்மையாகவே பாரம் தாங்க முடியாது. இன்னைக்கு இந்த உலகம் மிச்ச மோசமான இடத்தடைஞ்சிருக்குது. இன்னைக்கு பாருங்க இந்த பிள்ளைகள், அதுக்கு தான் இந்த குழந்தைகள், நான் அவங்கள இந்த குற்றமிச்சு சொல்றதுக்கு இடமில்லை. ஆனால் இன்னைக்கு உலகம், அதாவது வந்து நான் இங்கே பிறந்து காமம் என்ற ஒரு இதுக்குள்ள கொண்டே கட்டும். நமக்கு அந்த காலத்திலேயே நம்மளை புராணங்களை படித்தோம்னா இறைவன் காம சூழ்ச்சியில் சிக்கி இந்த உலகத்தை அழிக்க தொடங்குவார். எக்கச்சக்கமான சம்பவங்கள் இருக்குது, கொண்டு போனாங்க. இப்போ உதாரணமாக கொத்துக்குளம் மாரியவன் கோயிலுக்கு ஒரு நாளைக்கு போக மட்டும் இப்படி அலைஞ்சு அங்கே போனோம்னா அன்றைக்கு மாலை அவதான் முக்கியமான ஒரு ஆள். இப்போ ஒரு நாள் நான் கொத்துக்குளம் மாரியம்மன் கோயிலில் நான் முன்னுக்கு இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த சம்பவத்தை கட்டாயம் எல்லாரும் கேட்கணும் இருக்கிறேன். இருந்த ஒரு போடி அந்த ஊரோட திருப்பெருந்துறையை சேர்ந்த ஒரு போடியார் வந்து எனக்கு முன்னுக்கு அப்படி இருக்கிறார். இருந்து சாமி என்றார். என்னப்பா? அப்போ அந்த போகும்போது இப்போ இருக்கிற ரெண்டு பக்கம் இங்கே பயிர். அப்போ நான் போகும்போதே நோட் பண்ணி போகிறேன், இந்த அளவிற்கும் பயிர் விழாமல் நிலம்பெல்லாம் புலந்து இருக்குது, வயிறெல்லாம் அப்படி சோர்ந்து போய் கிடக்குது. அப்போ நான் போயிட்டு இருக்கக்குள்ள வயலை நான் பார்த்தீங்களா சாமி அப்படின்னு கேட்டான். பார்த்தேண்ணா. என்ன விஷயம்? மழை இல்லை, இன்றைக்கு இரவைக்கு நீங்கள் எப்படியாவது உங்களால் முடியும், நீங்கள் மழை பெய்ய வைக்கணும். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ திடீர் அதிர்ச்சிகள் தானே. அப்போ நான் கேட்டேன் பண்ணி அம்மாள்கிட்ட. அவள் தரமாட்டடி சொல்கிறாவே, நீங்கள் எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இவளுக்கு வந்து பஜனோடு செய்வோம், செஞ்சோம்டா தருவாகும் அது அப்படி. இல்லை சாமி நீங்கள் தான் அதை செய்யணும். சரி நான் கேட்டு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு மகனி நித்திரம் போவதில்லை அந்த அளவுக்கு. இல்லை அவன் சொல்லிட்டு போயிட்டான். மழைவே வானத்தை பார்த்து தனி நீல கலர் ஒரு மேக கூட்டம் இல்லை. பயந்து போய் அப்படியே போய் தாயே பலாசக்தின்னு சொல்லிட்டு ஒரு 12 மணி இருக்கு, சரியாக 12 மணி. அவன் சொன்ன மாதிரியே 12 மணிக்கு வாசலில் வந்து அங்கால பக்கம் போயிருந்து தலையில் 5-6 சொல்லி மழை வந்து விழுந்துச்சு. நிமிந்து பார்த்த மகனே இப்படி ஒரு மேகக்கூட்டம் அள்ளி கொண்டு வருது. அப்போ ஒரு அதிசயமான மழை. அப்போ நாட்டாக்கண்டு வந்து முழுக்கறி தாயே நீ உண்மையிலேயே பராசக்தி தான் காட்டிட்டா ஆடி என்றன் சும்மா சுவாயிங்கன்னு பிடிச்சது மகனே. அந்த வேளாண்மை சொன்னனவ மாட்டீங்க, விழுந்து கிடந்த வேளாண்மையில் இந்த அளவு அந்த கழுத்து அளவுக்கு தண்ணி.
எல்லா இடமும் வெள்ளம். 12 மணிக்கு ஆரம்பிச்ச மழை பெஞ்சிருக்கு, ஒரு 4:30 மணி வரைக்கும் தான் பெஞ்சிருக்கு. பிறகு நான் என்ன செய்கிறேன், அப்படியே சரிதாயேன்னு ஓட்டு காலையில் எழுப்பி ஒரு 5 மணிக்கு அங்கே போய் எங்களை இதுகள் இருக்குது ஸ்பீக்கரெல்லாம் போட்டுட்டு போய் முழுகுவோம்னு சொல்லிட்டு நிற்கிறேன். இவன் பாரான் அந்த வருவான், ஒரு 5:30க்கு வருவான். வந்து மோட்டர் சைக்கிளை முன்னுக்கு வச்சுட்டு உள்ளுக்கு போய் அவர் சாமி கும்பிட்றது இப்படி தான் பிடிப்பார். திருவள்ளுவர் இப்படி சாத்தி இப்படி கையை பிடிப்பார், இப்படி எண்ணுவார். ஒரு அங்காள பக்கம் விக்னேஸ்வரர் பக்கம் இப்படி எண்ணுவார். அப்புறம் இந்த பக்கம் முருகப்பெருமாண்டவன் இப்படி எண்ணுவார். அவ்வளோ சாமி கும்பிட்றோம். இப்படி வந்து கும்பிட்டு இப்படியே வந்து மோட்டர் சைக்கிளில் போகக்கூட. அப்போ நான் சொன்னேன், தாய் அவர் கொஞ்சம் வேணுமாம்மா, அவர் நிப்பாட்டி வை. ரெண்டு தாய் நான் சொன்னது முடியும் செய்டுவோம்மா, தாய் அவன் வேணும் எனக்கு கொஞ்சம் நிப்பாட்டி வை, அவ்வளோதான். இவர் போய் திண்டு அடிக்கிறார், செல் ஸ்டார்ட் அடிக்கிறார். அடித்தா இல்லை, கிக் பண்ணுறார் இல்லை. நான் எல்லாம் உடுப்பெல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படியே வந்தேன். சாஞ்சி ஒன்று நின்று ரெண்டு சொன்னோடனே அவர் மீந்து பார்த்தேன். நேற்று கேட்டீங்க உங்களுக்கு என்ன மாதிரி சந்தோஷமா? அந்த டைமில் அவன் தெய்வத்தை மதிச்சிருந்தால், சைவன் ஒழுங்கான சைவனாக இருந்திருந்தான், சாமி நீங்கள் எங்களுக்காக நன்றி சாமி என்ற ஒரு ஒற்று பார்த்து சொல்லியிருந்தா காணும் மகனே. இன்னைக்கு எந்த விதமான சிக்கல் தான், மழை என்ற சிக்கலுக்குள்ள இவன் சரி சாய் அவன் அனுப்பிவிடு. அப்புறம் அவன் கிக் பண்ணான்னு ஸ்டார்ட் வந்துட்டு போயிட்டான். போயிட்டு அதோட அவன் நிற்கலம்மானே, பின்னேலம் வந்தான். பின்னேலம் வந்து இருந்தான். இருந்து முன்னுக்கு ஒரு பெரிய பல்ப் உண்டு. அந்த பல்ப் அதை பார்த்தா என்னையே பார்க்கலாம். அதனால ஓ ஏதோ ஒரு குதர்க்கத்துக்கு வர போகிறான் அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்து கொண்டு இருக்கல, சாமி உங்களோட பார்வையாட கொஞ்சம் அந்த பல்பை உடையுங்களேன். அவனை சிரிச்சு போட்டு கேட்டேன், அடே எரும மாட்டுக்கு பிறந்தவனே, அந்த பல்பை அம்மாள் தான் உடைக்க சொன்னாலும் நான் உடைக்க மாட்டேன்டா. எத்தனை பேருக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு ஒரு அந்த இது தெய்வத்தில் இல்லை. நீ இப்போ என்னோட நையனை சோதிக்க வாரியா? ஒன்றா போல் 1000 பேர் இல்லை சோதிச்சுதான்டா அடிச்சு. அந்த அளவுக்கு மாநில நிலைக்கு கட்டு குட்டிச்சுவராகி அந்த அளவுக்கு நாசங்கள் நடந்து கொண்டிருக்கு. என்னோட உண்மையாகவே தெய்வம் இந்த அடிக்கிற சக்தியை தந்துக்கிட்டு வைங்க. அப்போ நான் என்ன செய்வேன் மகனே, அந்த சினம் எந்த சினத்தை உண்டாக்கணும் மட்டும் தான் இதெல்லாம். ஐயா நீங்க இப்ப கையில வந்து ஒரு சிலம் கொண்டு வச்சிருக்கீங்க, இதை நீங்க எவ்வளவு காலமா வச்சிருக்கீங்க? இது இப்போ வந்து ஒரு சுமார் ஒரு 5 வருஷமா அப்படி இருக்குமா. ஆனா இதே சிலம்பு நான் 2 சிலம்பு போட்டு கோயில் எரிவில் மாரியம்மன் கோயில். அப்ப இந்த எரிவில் மாரியம்மன் கோயிலுக்கு என்ன கூட்டி போனதாரு என்னுடைய மனைவி. நான் தானாக போகல, என்னுடைய மனைவி தான் என்ன கூட்டி கொண்டு போனது. என்னது கூட்டி போயிருக்கிறா சிலதை அவள் என்னுடைய மனைவி வந்து சும்மா இல்லை, என்னை கவிஞனாக்கினாள். இந்த வரலாறை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறா. அப்படிப்பட்ட ஒரு ஞான சக்தி. அந்த சக்தியோட இந்த உயிர் பிரிஞ்சாலும் சரிதான் மகனே. அதுதான் ராமன், ஸ்ரீ ராமச்சந்திரன் குணமே அதுதான். சரியா? அப்ப நான் போய் அங்க போய் 2 சிலம்பு காலில் போட்டு ருத்ரன் சொல்லி ஆடுறேன். சிவன் ருத்ரனாக வந்திருக்கிறேன் சொல்லி ஆடுறேன். அந்த டைம்ல நான் வீட்டை வந்து பார்த்தா, வீட்டுக்கு வரும்போது வீட்டில் வந்து ஒரு 7 மணி 7 மணி 8 மணி அப்படி போய் கண்ணாடியை பார்க்க ஒரு சக்தி சட்டு கண்ணாடியை போய் பார். அப்போ கண்ணாடியை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் போய் கண்ணாடியை பார்க்குறேன். கண்ணாடியை பார்த்தா மாதிரி அதுக்குள்ள அந்த கண்ணாடியில் தெரிஞ்ச உருவம் ஒரு தங்க மனிதன். எனக்கு பதிலாக உள்ளுக்கு தெரிஞ்சது ஒரு தங்க மனுஷன். அது அப்போ நான் இந்த சிலம்பையெல்லாம் போட்டு நின்று ஆடி கோயிலில் சிறப்பானதுகளை சொல்கிறேன். எந்த வெவரோடையும் மானிடரை வந்து நான் எந்த பிரச்சனையும் பண்ணலை. அப்படிப்பட்ட என்ன கொள்றதுக்காக அந்த சிலம்பையம் எடுத்து இந்த கழுத்து அந்த ருத்ராட்சிய மாலையம் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்த கொல்லோன்னு மட்டும் முயற்சி செஞ்சா அதுக்கு பதில் பயங்கரமாக இருக்கும். கண்ணகி தாயார் சிலம்பால் அடித்தது மதுரையை, இந்த சிலம்பு இந்த உலகத்தையே அழிக்கும். நான் ஆறுதலாக தான் பதிச்சு, ஆனால் என் முகம் வேற. சாவா இன்றைக்கு நான் சாகிறதுக்கு தயாராக தான் இருக்கிறேன். கூட என்னென்ன காரியங்கள் நினைச்சனோ அந்த காரியங்கள் அவ்வளவுமே கிட்டத்தட்ட நிரம்பிச்சு. நான் இந்த கதைக்கிற விஷயங்கள் பொய்யாக இருந்தால் என்னுடைய மனைவி இந்த இடத்துக்கு வரணும். நான் ஏற்கனவே அறியாமல் சொல்லியிருக்கேன், நான் தாந்தாவில் தவம் இருப்பேன், அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும், என்னை சந்திக்கணும், என்ன நீங்கள் வந்து அங்கே அத்தான் மனுஷா புரிஷாண்டெல்லாம் கூப்பிடக்கூடாது, சாமி என்று கூப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். சொல்லி இருந்தால் மட்டும்தான்
இப்போ நான் சொல்ற விஷயங்கள் நடந்திருந்தால் மட்டும்தான் இன்றைக்கு நான் சொல்ல போறேன். நான் அன்றைக்கு உங்களோட சொன்னேன் தானே, இப்படி கழிவம் ஒழிய போதும் மழை அடித்த மாதிரி இன்னும் நடக்க போறது வந்து மிக 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 பயங்கரமான சம்பவங்கள் மகனே. சரி, நம்ம இப்போ நிறைய நேரமாக இதை காய்ச்சி கொண்டிருக்கோம். நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுவும் எங்களோட இலங்கையில் வந்து கண்ணகி அம்மன் அப்படி இங்கே வந்தாவு என்ற விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி ஐயா. இப்படியான தகவல்கள் எங்களோட மக்களிடையே நிறைய விடயங்கள் சென்று சேரும். எல்லாரும் எல்லாத்தையும் நம்முடைய சைவ தெய்வங்கள் எப்படிப்பட்டது என்று அறியணும். ஆமாம், கண்டிப்பா அப்படியான விஷயங்களும் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். இதோட இந்த காணொலியை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி, மிக்க பெரிய உபகாரம். சரி மக்களே, நாங்கள் இப்போ சொன்ன மாதிரி வந்து ஐயாவை வந்து சந்தித்து ஐயாட்ட இருந்து நிறைய விஷயங்களை நாங்கள் எடுத்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.